ஒரு இதில் ட்ரெண்டிங்காக போணுச்சு பிரேம், செம்ம ட்ரெண்டிங்காக போணுச்சு பிரேம் அந்த சாங்கு. ஹாய் ஜானண்ணா, வாங்க அண்ணா. வணக்கம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ஜானண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இது என்ன பேசிட்டு அப்படியே தூங்கிட்டீங்களா? எங்க நம்ம ராகவன் நண்பர், அவர் எந்த லைவ்ல இருக்காரோ தெரியலப்பா பிரேம். ஒழுங்கா லைவ் வர மாட்டேங்கிறாரு இப்ப. வேற லைவ்ல எங்கேயா பார்த்தா சொல்லு. வேற எங்கேயோ இருப்பாரு. பிரின்சஸ் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க பிரேம். ராகவன் அண்ணா வந்துட்டாரு. திட்டிக்கிட்டு தான் இருக்கேன் நான். வரவங்க எல்லாமே உங்களை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரியாதாக்கா? டேய் மாட்டி விட்டு பாத்தியா பிரேமு? ஆமாம், தூங்கிட்டேன். அதான் நான் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் பேசவே இல்லை ஜானண்ணா. ஹாய் பிரேமு. இப்படி தான் பிரின்சஸ்ஸண்ணா யாரையாவது வந்து என்கிட்ட சொல்லிடுறது, உங்களை இப்போ தான் வேறு லைவில் நான் பார்த்தேன், நீங்கள் தான் லைவ் ஒழுங்காக போடுறதே இல்லையே. நான் நைட்டு 9:30 மணிக்கு இப்போ ரெகுலராக லைவ் வந்துடுறேன் நான். நேற்று இன்றைக்கி தான் இப்போ லைவ் வந்து இப்போ நைட்டில் ஃபோட்டோ போட்டு. ஹாய் பிரைட்டு. நான் இல்லை பாருங்க. யாரையாவது ஒருத்தங்க வந்து சொல்லிடுறது என்கிட்ட வேறு லைவில் நீங்கள் இருக்கீங்கன்னு. ஏ பிரேமு, ராகவனன்பா நான் இல்லை பத்தியா, அப்படியே ஆள் எஸ்கேப்பை பார்க்குறியா? நீ இப்போ கேட்காம இருந்தால் கூட நான் பிரின்சஸை நான் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். சாப்பிட்டோம் அண்ணா, சாப்பிட்டோம். நாளைக்கு எங்கள் அம்மா ஊரில் வந்து கும்பாபிஷேகம் அண்ணா. லைக் ஓகே ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஆனால் 10வது லைக் யார் போட்டாங்கன்னு தெரியலை. நான் சத்தியமாக பாயாசம் போடலை. நீங்கள் அப்பா பிரேமு, நீ இப்போ பிரின்சஸ் அண்ணா பற்றி சொல்லனா நான் பேசியிருக்க மாட்டேன். யாராவது சொல்லி எனக்கு கிளப்பி விட்டுறாங்க பிரின்சஸ் அண்ணா. நான் பாட்டு செவனின்னு லைவில் பேசி தான் இருப்பேன். யாராவது ராகவன் வந்தாரா, ராகவன் தம்பி வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறதால அப்புறம் தான் நான் வேற எங்கேயா லைவில் பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிறது. பிரேம் சூப்பர், வாழ்த்துக்கலாம். நல்லா பற்ற வச்சு விட்டாரு பிரேமு. பற்ற வச்சுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறீங்களா? அது போகிற டைமில் கரெக்டாக வச்சிங்க பாருங்கள். தெரியாமல் கேட்டேன் நண்பா. இல்லை இல்லை, போகிற டைமில் கரெக்டாக பற்ற வச்சு விட்டீங்க பாருங்கள் பிரேமு. அங்கே நிற்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் செவனின்னு இருந்துட்டு. நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே தானே கேட்டீங்க. பிரின்சஸ் அண்ணா அவர் இல்லை பிரேம் வந்து செவனின்னு பேசி தான் இருந்தார், கிளம்பிட்டார். சரி நான் போயிட்டு வரேன்க்கா, நாளைக்கு லைவ் வரேக்கான்னு சொன்னான் தம்பி. சரிப்பாண்ணே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, போகிற டைமில் ராகவன் நண்பன் வந்தாரான்னு கேட்கவும் அதுதான் அதுதான் வர்கீஸ். போகிற நேரத்தில் பற்ற வச்சு விட்டு போகிறது, தன்னால் முடிஞ்சதை கொளுத்தி போட்டு போகிறது. கிஷோர் எங்க மாமா? சிவா எங்க? கிஷோர் தூங்கிட்டான், எல்லாமே தூங்கிட்டாங்கண்ணா. நண்பா அது ஊட்டி வர்கீஸா? எல்லாரும் தூங்கிட்டாங்கண்ணா. நான் மட்டும் தான் கொஞ்ச நேரம் லைவ் போடலாமேன்னு போட்டேன். சரி போடவே இல்லையே, 2 நாளாக கொஞ்சம் உடம்பு ஒன்றும் முடியலை, அதனால் லைவே உக்காந்து போடலை. இப்போ ரெகுலராக 9:30 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறது, 10:30 மணிக்கு முடிச்சிடுறது. நேற்று உக்காந்து லைவ் போடல, ஃபோட்டோ போட்டேன். இன்றைக்கி அதே மாதிரியே போட்டாச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம். நைட்டு ஆர்கெஸ்ட்ரா எங்கள் ஊரில் சாமி ஊர்வலம் வருது, அதனால் நாளைக்கு கொஞ்சம் லைவ் போடுறது கஷ்டம். நாளை மறுநாள்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட வேண்டியதான்.